கேரளாவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் டோமி தாமஸ் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தார். ஏமன் நாட்டில் நர்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தன்னுடைய மனைவி நிமிஷா பிரியா ஒரு மாத விடுமுறையில் கேரளா வந்திருந்தாங்க. கூடவே ஒரு ஏமன் நாட்டு இளைஞரும் வந்திருந்தார். ஒரு அக்கா தம்பி போல பழகிட்டு வந்த அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஏமனில் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கான பங்குதாரர்களாக இருந்தாங்க. கேரளா வந்த நிமிஷா தன்னுடைய கிளினிக்குக்காக கடனாக உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட பணம் திரட்ட ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் அந்த ஏமன் நாட்டு இளைஞரை நிமிஷாவுடைய கணவரான டோமி தாமஸ் கேரளாவுடைய சில பகுதிகளுக்கு கூப்பிட்டு போய் சுற்றி காட்டிக்கிட்டு இருந்தார். நிமிஷா 50 லட்சம் வரைக்கும் பணம் திரட்டினதுக்கு அப்புறமா ஏமன் நாட்டில் ஒரு கிளினிக் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நிமிஷா பிரியாவும் அந்த இளைஞரும் ஏமனுக்கு கிளம்பி புறப்பட்டாங்க. டோமி தாமஸும் அவங்கள எந்த கவலையும் இல்லாமல் வழி அனுப்புனாரு. ஆனால் அப்போ அவருக்கு தெரியாது, தான் கூட சகஜமாக பழகிட்டு இருந்த அந்த ஏமன் நாட்டு இளைஞர் தான் தன்னோட மனைவி வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போறாருன்னு. சமீபத்தில் இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க அடுத்த மாசத்துக்குள்ள ஏமன் நாட்டில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிற கேரள நர்ஸ் நிமிஷா பிரியா இன்சிடென்ட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. நிமிஷா பிரியா 1989 வருஷம் பாலக்காடுல பிறந்தாங்க. இவங்க தன்னுடைய நர்சிங் வேலைக்காக 2008 வருஷம் ஏமனுக்கு போனாங்க. அங்க வேலை செஞ்ச நிமிஷாவுக்கு 2011 வருஷம் கேரளாவில் டோமி தாமஸ் அப்படிங்கிறவர் கூட மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேருமே ஏமனுக்கு போனாங்க. அங்க டோமி தாமஸுக்கு எலக்ட்ரீஷியனா ஒரு கம்மியான சேலரியில வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே 2012 வருஷம் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. பெரிய அளவுக்கு வருமானம் இல்லாததால டோமி தாமஸும் நிமிஷாவும் சேர்ந்து ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆனா ஏமன் நாட்டு சட்டப்படி உள்ளூரை சேர்ந்த ஒருவர் கண்டிப்பா பங்குதாரரா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு தொழிலையும் அங்க ஆரம்பிக்க முடியும்னு விதிகள் இருக்கிறதால தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுல நிமிஷா தாமஸ் தம்பதிக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. போதிய வருமானமும் இல்லாததால டோமி தாமஸும் அவங்க மகளும் 2014 வருஷம் திரும்பவும் கேரளாவுக்கே வந்துடுறாங்க. கேரளா வந்த டோமி தாமஸ் ஆட்டோ ஓட்டுற வேலை செஞ்சாரு. எப்படியாச்சும் கிளினிக் ஆரம்பிக்கணும்னு உத்வேகமா இருந்த நிமிஷாவுக்கு அந்த நேரத்துல அறிமுகமானவர் தான் தலால் அப்தோ மக்தி. இந்த தலால் அப்தோ மக்தியோடைய மனைவி பிரசவத்திற்காக அட்மிட் செய்யப்பட்ட அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நிமிஷா நர்ஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதன் மூலமா நிமிஷாவுக்கு மக்தியோடைய அறிமுகம் கிடைச்சது. நிமிஷா தன்னுடைய தொழில் திட்டங்களை மக்தி கிட்ட சொல்ல அவரும் அதுக்கு உதவி பண்றதா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து நிமிஷா தன்னுடைய மகளோட ஞானஸ்தானத்திற்காகவும் தன்னுடைய கிளினிக்கை ஆரம்பிக்கிறதுக்காகவும் பணம் திரட்டுறதுக்காக 2015 வருஷம் கேரளா வந்திருந்தாங்க. கூடவே தலால் அப்துல் மக்தியும் வந்திருந்தாரு. டோமி தாமஸ் கூட நெருக்கமா பழகின தலால் அப்துல் மக்தி அவர் கூட கேரளாவில் பல இடங்களை சுத்தி பார்த்தாரு. சுமார் ஒரு மாசம் வரை கேரளாவில் தங்கியிருந்த நிமிஷா தன்னுடைய கிளினிக் வேலைக்காக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட இருந்தும் கணவர் மூலமாகவும் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த கிளினிக் தொடங்குறதுக்காக கடன் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நிமிஷாவும் தலால் அப்தோ மக்தியும் ஏமனுக்கு கிளம்பி போனாங்க. அங்க போனதுமே சீக்கிரமாவே அவங்க அத்தனை நாள் ஆசைப்பட்ட மாதிரி கிளினிக்கையும் ஆரம்பிச்சாங்க. அந்த கிளினிக் தலால் அப்தோ மக்தியோடைய பேர்ல ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு. அவங்களோட அந்த கிளினிக் நல்லா போக ஆரம்பிச்சது. வருமானமும் அதிகமா கிடைச்சது. கிளினிக் நல்லா போனதுமே தன்னுடைய கணவரையும் மகளையும் திரும்ப ஏமனுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு நிமிஷா முடிவு பண்ணாங்க. வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரியே நல்லா போயிட்டு இருக்கு. இனிமே எல்லாமே நல்லதா நடந்து நம்ம குடும்பம் பொருளாதார அளவுல முன்னேறிடும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நிமிஷாவுக்கு இதுக்கு அப்புறமா தான் சிக்கல் வர ஆரம்பிச்சது. 2014 ஏமன்ல இருக்கிற ஹூத்தி ஆதரவாளர்கள் வன்முறை இல்லாம ஊர்வலம் மூலமா ஏமனுடைய சில பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. அது தொடர்ந்து சில மாசங்கள் கழிச்சு சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் ஏமன் அரசோட இணைஞ்சு ஏமன்ல ஹூத்தி ஆதரவாளர்களுக்கு எதிராக ஆயுத தாக்குதல்ல ஈடுபட ஹூத்தி ஆதரவாளர்களும் பதில் தாக்குதல் பண்ணாங்க. 2015 வருஷத்தோட மத்தியில இது ஒரு உள்நாட்டு போரா மாற ஆரம்பிச்சது.
ஏமன் நாட்டில் நடக்கும் இந்த உள்நாட்டு போர் தான் உலகிலேயே மிகவும் மோசமான மனிதாபிமான நெருக்கடி அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையே அறிக்கை விட்டாங்க. 2015 வருஷம் ஏமன்ல உள்நாட்டு போர் வெடிச்சதுமே அங்க இருந்த ஆயிரக்கணக்கான இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் ரஹாத் அப்படிங்கிற பேர்ல இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை மூலமா இந்திய அரசாங்கம் ஒரு மீட்பு நடவடிக்கையை பண்ணாங்க. இதுல சுமார் 5000 இந்தியர்களும் 41 நாடுகளை சேர்ந்த 960 பிற நாட்டு மக்களும் மீட்கப்பட்டாங்க. ஆனாலும் ஏமன்ல தொழில் முதலீடு பண்ணியிருந்த சில நூறு பேர் அங்க இருந்து வெளியேறாமையே இருந்தாங்க. அந்த சில நூறு பேர்ல ஒருத்தங்க தான் நிமிஷா பிரியா. இந்திய குடிமக்கள் ஏமனுக்கு போறது பாதுகாப்பு இல்லைன்னு கருதின இந்திய அரசு அந்த நாட்டுக்கு இந்தியர்கள் போறதுக்கு அனுமதி மறுத்தாங்க. ஏமன் போக நினைக்கிறவங்க இந்திய அரசு கிட்ட இருந்து தடையில்லா சான்றிதழை வாங்கினா மட்டும்தான் அங்க போக முடியும். ஆனா அதுவும் அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு. இதனால டோமி தாமஸும் அவங்க மகளும் ஏமன் நாட்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சு. இப்படி சூழ்நிலைகள் எல்லாமே நிமிஷா பிரியாவுக்கு எதிராகவே இருக்க அது வரைக்கும் இருந்ததை விட மிகப்பெரிய பிரச்சனை அவங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சுது. நிமிஷா கூட கேரளாவுக்கு போய் அவங்க குடும்பத்துல இருந்தவங்க கிட்ட பாசமாவும் ஒரு நேர்மையான மனிதராகவும் தன்னை காட்டிக்கிட்ட தலால் அப்தோ மக்தியோடைய உண்மையான சுயரூபம் அதுக்கப்புறமா தான் வெளிவர ஆரம்பிச்சுது. கிளினிக் வருமானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தலால் அப்துல் மக்திக்கு ஷேரா போயிட்டு இருந்தாலும் அந்த பணம் தனக்கு பத்தாது, அதை விட அதிகமா ஷேர் தனக்கு வேணும்னு தலால் அப்துல் மக்தி கேட்க ஆரம்பிச்சாரு. மேலும் கிளினிக் தொடர்பான விஷயங்கள்ல அதிகமா உரிமை எடுத்துக்கிட்ட மக்தி தன்னுடைய பேர்ல கிளினிக்கு 2 வாகனங்களை வாங்கியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நிமிஷா கிளினிக்கோட மேனேஜர் கிட்ட தகவல் கேட்க உங்களோட கணவர் அப்படிங்கிற முறையில அவர் இப்படி வண்டி வாங்க சொன்னார்னு மேனேஜர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை பத்தி தலால் அப்துல் மக்தி கிட்ட நிமிஷா கேட்கும்போது தனி ஒரு பொண்ணா இந்த கிளினிக்கை எப்படி மேனேஜ் பண்ண முடியும், அதனாலதான் இப்படி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. மாசம் கிளினிக் வருமானத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டை தன்னோட ஷேரா தலால் அப்தோ மக்தி எடுத்துக்கிட்டதால அதை பார்த்து வேதனை அடைஞ்ச நிமிஷா மக்தியோடைய அப்பா கிட்ட இந்த விஷயம் சம்பந்தமா பேசினாங்க. அப்ப அவர் நீயும் மக்தியும் கணவன் மனைவி தானே, அப்புறம் என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிமிஷா எதை வச்சு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மக்தியோடைய அப்பா தன்னோட போன்ல இருந்து சில போட்டோஸை காட்டியிருக்காரு. அந்த போட்டோஸை பார்த்த நிமிஷா மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகுறாங்க. அந்த போட்டோஸ்ல நிமிஷாவும் மக்தியும் திருமண உடையில ஒன்னா இருந்தாங்க. அப்பதான் நிமிஷாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதாவது தலால் அப்தோ மக்தி கேரளாவுல நிமிஷாவுடைய வீட்டுக்கு வந்தப்போ அங்க இருந்த நிமிஷா தாமஸ் கல்யாண ஆல்பத்துல இருந்த போட்டோஸை ரகசியமா தன்னோட போன்ல போட்டோ எடுத்து வச்சிருந்திருக்காரு. ஏமன் வந்ததும் அந்த போட்டோஸ்ல தன்னோட முகத்தை வச்சு மார்பிங் பண்ணி தன்னோட அப்பா உட்பட பல பேர்கிட்ட அந்த போட்டோஸை காட்டி நிமிஷாவுக்கும் தனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஏமன்ல இருக்கிற சனா பகுதி போலீஸ் ஸ்டேஷன்ல நிமிஷா மக்தி மேல புகாரை கொடுக்க பதிலுக்கும் மக்தி சில குற்றச்சாட்டுகளை வைக்க அவங்க 2 பேருமே கைது செய்யப்பட்டு 16 நாட்கள் சிறையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை நடந்தப்போ மக்தி தான் தயாரிச்ச போலி திருமண சான்றிதழை கோர்ட்ல காமிக்க அவங்க 2 பேருமே விடுதலை செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நிமிஷாவோட பாஸ்போர்ட்டையும் எடுத்து மறைச்சி வச்ச தலால் நிமிஷா கிட்ட முறை தவறியும் நடந்திருக்காரு. ஒரு முறை ஹாஸ்பிட்டல்ல நிமிஷாவை கடுமையா தாக்குன மக்தி நிமிஷாவோட முகத்துல எச்சில் துப்பி அவமதிச்சிருக்காரு. இதனால வேற வழி இல்லாம நிமிஷா திரும்பவும் தலால் மேலேயே கடந்த 2016ஆம் ஆண்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இப்படி நிமிஷா கொடுத்த பல்வேறு புகார்களின் அடிப்படையில தலால் பல முறை கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போய் வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல நிமிஷாவுக்கு சொல்ல முடியாத தொல்லைகளை கொடுத்த தலால் தனது நண்பர்களோட பாலியல் இச்சைக்கும் நிமிஷாவை இணங்க வற்புறுத்தி இருக்காரு. இதனால பல இரவுகள் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தெருவுல சுத்தி திரிஞ்சிருக்காங்க நிமிஷா. விரக்தியின் உச்சத்துல இருந்த நிமிஷா தலால் கிட்ட இருக்கிற தன்னுடைய பாஸ்போர்ட்டை எப்படியாச்சும் எடுத்து அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும்னு முடிவெடுத்தாங்க. நிமிஷா கிட்ட சிகிச்சை எடுத்துட்டு வந்த அவருக்கு பழக்கமான ஒரு சிறை காப்பாளர் எப்படியாச்சும் மக்திய மயக்கமடைய வச்சு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துடுங்கன்னு ஐடியா கொடுத்திருக்காரு. அதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்த நிமிஷாவுக்கு 2017 வருஷம் ஜூலை 25ஆம் தேதி அந்த வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ஏற்கனவே போதை மயக்கத்துல இருந்த மக்திக்கு நிமிஷா மயக்க ஊசி போட்டிருக்காங்க.
ஆனா மருந்தோட டோசேஜ் அதிகமாகி மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்த மக்தி துடி துடிச்சு இறந்து போயிருக்காரு. இதனால பதட்டம் அடைஞ்ச நிமிஷா அவங்க கிட்ட வேலை செய்யற இன்னொரு நர்ஸான ஹனான் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த ஹனான் மக்தியோடைய உடலை துண்டு துண்டா வெட்டி தண்ணீர் கிணத்துக்குள்ள போட்டு மூடி இருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா தகவல்களுமே நிமிஷா பிரியா தன்கிட்ட சொன்னதா அவங்களுடைய கணவர் டோமி தாமஸ் மீடியா கிட்ட சொன்ன தகவல்கள். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஒரு சில விஷயங்கள் உண்மையானதா இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் அவர் கூடுதலா சேர்த்து சொன்னதா கூட இருக்கலாம். ஆனா தாய் அரவணைப்புல வளர வேண்டிய ஒரு பெண் குழந்தை இப்போ தாயையே இழக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வழக்கு விசாரணையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஹனானுக்கு ஆயுள் தண்டனையும் நிமிஷாவுக்கு மரண தண்டனையும் தீர்ப்பா விதிக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து நிமிஷா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டு வர்றாங்க. கேரளாவில் இருக்கிற நிமிஷாவுடைய குடும்பத்தினர் முயற்சியினால கடந்த 2019 வருஷம் இந்திய தூதரகத்தின் சார்பில் நிமிஷாவுக்காக வாதாடுறதுக்காக பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டாரு. அப்போ டிசம்பர் 22 வழக்குக்கான கால அவகாசம் குறைவா இருக்கிறதா சொல்லி கூடுதல் கால அவகாசம் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள உலகம் முழுக்க கொரோனா பரவல் ஏற்பட்டு பல நாடுகள்ல லாக்டவுன் போடப்பட்டதால வழக்கறிஞர் பாலசுப்ரமணியனால ஏமனுக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நிமிஷாவுடைய குடும்பத்தினர் எவ்வளவோ முறை ஏமனுக்கு போக முயற்சி பண்ணியும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமையே இருந்திருக்கு. நிமிஷா பிரியாவை மரண தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் அப்படிங்கிற குழு மூலமா நிமிஷாவுடைய தாய் மற்றும் அவங்களுடைய 11 வயது மகள் விஷால் 2 பேருமே ஏமன்ல இருக்க சனாவுக்கு போக அனுமதி கோரி இந்திய அரசு கிட்ட அனுமதி கேட்டாங்க. அதுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இந்த வழக்குல இருந்து நிமிஷாவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த நாட்டு சட்டப்படி உயிரிழந்த மக்தியோடைய குடும்பத்துக்கு ரத்த பணம்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட தொகையை நஷ்ட ஈடா கொடுத்து அவங்க குடும்பத்தோட மன்னிப்பை வாங்குறது மட்டும்தான். அதாவது அந்த நஷ்ட ஈடை வாங்கிக்கிட்டு மக்தியோடைய குடும்பத்தினர் நிமிஷாவை மன்னிச்சிட்டா அவங்க இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. அந்த நஷ்ட ஈடு மிகப்பெரிய தொகையா இருக்கிறதால சில தொழிலதிபர்கள் அந்த தொகையை கொடுத்து உதவுறதா நிமிஷாவுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு அப்பாவி சிறுமியுடைய தாய் உயிர் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கையா இருக்கு.